கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கவனியுங்கள். எல்லா சபையினரும் சிஎஸ்ஐ, ஆர்சி, பெண்டிகாஸ்டல், மாரநாதா, நிறைய சபை பிரிவுகள் இருக்குது. எல்லா சபையினரும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை பேசுகிறீர்கள். எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்று பேசுகிறீர்கள். ஆனால் உங்களுக்குள் ஏன் அன்பு இல்லை? பொறாமை இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஏன் ஐக்கியப்பட்டு இருக்கவில்லை? ஒருவருடைய சபையை இன்னொருத்தர் ஏன் குறை சொல்கிறீர்கள்? நீங்கள் அவர்கள் சம்பந்தம் இல்லாமலே நடந்து கொள்கிறீர்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இல்லை. எல்லா சபையினரும் தங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். அந்த மேய்ப்பர்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். இப்படி இருக்கிற நீங்கள் எப்படி போதிக்க முடியும்? எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். எல்லோரும் கிறிஸ்துவை தான் அறிவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை தான் அறிவிக்கிறார்கள். எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று தான் போதிக்கிறார்கள். அப்படி இருக்கையில் உங்களுக்குள் அவ்வளவு பிரிவினைகள் ஏன்? ஓகே, பிரிந்து போகிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் அதே போல அடுத்த ஊழியக்காரரை பார்க்கிற பொழுது நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நாங்கள் வேற, நீங்கள் வேற, ஏன் அப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பவுல் அதை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது, அவிவிசுவாசத்தினால் இருக்கிற ஒருவன் விசுவாசம் உள்ளவனோடு இணைகிற பொழுது அவனுடைய அவிவிசுவாசம் மாறும் என்று சொல்கிறது. நீங்கள் அதை ஏன் மறந்து விட்டீர்கள்? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது என்று சொல்கிறீர்கள். ஒளி இருளான இடத்தில் வீசுகிற பொழுதுதான இருள் விலகி போகும். அப்படியே நீங்கள் கவனிக்கவில்லை. அப்படி இல்லாமல் ஏன் அநேக பிரிவினைகளோடும் நாங்கள் யார் தெரியுமா அப்படி என்கிற பேச்சோடும் இருக்கிறீர்கள். முதலாவது நீங்கள் உங்களைப் போல் இருக்கிற ஊழியரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஊழியரிடத்தில் நாங்கள் உங்களை குறை சொல்லவில்லை, உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். உங்களுக்கு தெரியவில்லை, வெளியிலிருந்து பார்க்கிற அநேக ஜனங்கள் இவைகளை கவனிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களை விசுவாசிகளிடத்தில் நீங்கள் இப்படி சொல்லி வைத்து விடுகிறீர்கள். உணருங்கள், உணர்வடையுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். ஆமென். பவுல் கேட்டான் அல்லவா, நான் இந்த சபையை சேர்ந்தவன், நீங்கள் இந்த சபையை சேர்ந்து சொல்கிறீர்களே, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேட்டான் அல்லவா. நான் அப்படி உங்களிடத்தில் கேட்கிறேன், பவுலா சிலுவையில் அடிக்கப்பட்டான் என்று கேட்டார் அல்லவா. கிறிஸ்து தானே எல்லாருக்கும் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதை உணர்ந்து செயல்படுங்கள். வருகிற நாட்கள் நல்ல நாட்களாக மாறட்டும். ஆமென்.